அண்ணா மூட்டைங்கண்ணா. மூட்டிங்களா? சரி தம்பி போ. எங்க போயிட்டு வர்றீங்க? எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. சும்மா கட்சி வேலையை போயிட்டு வரேன். தம்பி வணக்கம் தம்பி. அண்ணா வாங்க வாங்க. என்ன தம்பி உங்க கட்சி எந்த இடத்துலயுமே வரல, பூரா பக்கம் 0-0ன்னு வருது. என்ன ஆச்சு உங்க கட்சிக்கு? ஆமாண்ணே, அதுக்கு இந்த புத்தகம் தான் காரணம். என்ன தம்பி இந்த புக்கு தான் காரணமா? எனக்கு புரியலையே. ஆமாண்ணா, அந்த புக்கு தானே காரணம். என்ன தம்பி இருக்கு அந்த புக்கை கொடுங்க பாக்கலாம். புக்கில் என்ன இருக்குன்னு பாக்கலாம். கொடுங்க. என்ன தம்பி ஆட்சி எப்படியாவது புத்தகம் போட்டு கொடுத்துருக்குறாங்க. கல்வி, மருத்துவம், குடிநீர், விவசாயம் எல்லாத்தையுமே சிறப்பா பண்ற மாதிரி தான் இந்த புக்கில் போட்டிருக்கிறீங்க. அப்புறம் எப்படி நீங்க இந்த புக்குனாலதான் தோத்து போனோம்னு எப்படி சொல்றீங்க? ஆமாங்கண்ணா, ஒண்ணு இன்னைக்கு நடிகரா இருக்கணுங்க, இல்லைன்னா இன்னைக்கு வந்து தேவையில்லாத இலவசம் வாரி வாரி கொடுக்கணும். அவங்களதான் மக்கள் தேடுறாங்க. நான் ஆட்சிக்கு வந்தா ஆட்சி வரைவு இப்படிதான் செய்வேன் அப்படிங்கிற ஆட்சி வரைவு புத்தகமா வெளியிட்டு இருக்கிற அண்ணனை சீமானா யாருங்க தேடுறா? அப்படி இல்ல தம்பி, இந்த புத்தகத்தை நானே வச்சுக்கிறேன். இதுல இருக்கிற விஷயத்த மக்கள் கிட்ட திரும்ப திரும்ப போய் சொல்லுவோம். கல்வியை தரமா இலவசமா மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறது எங்கன்னா தான் வந்து ஹீரோ, மத்தவங்க எல்லாம் ஜீரோ. மருத்துவத்தை தரமாவும் இலவசமாவும் கொடுப்பதுல எங்க அண்ணன் சீமான் தான் ஹீரோ, மத்தவங்க எல்லாம் ஜீரோ. கார்பரேட்டை எதுக்குறதுல எங்க அண்ணன் தான் ஹீரோ, மத்தவங்க எல்லாம் ஜீரோ. இயற்கை வளத்தை பாதுகாக்கிறதுல எங்க அண்ணன் தான் ஹீரோ, மத்தவங்க எல்லாம் ஜீரோ. இப்ப சொல்லுங்க, யார் ஜீரோ யார் ஹீரோ? எல்லா கட்சியும் பாத்தீங்கன்னா இலவசம் இந்த தேர்தலில் வாரி வழங்கினாங்க. ஆனா அண்ணன் சீமான் மட்டும்தான் நான் ஆட்சிக்கு வந்தா எப்படி நான் ஆட்சி பண்ணுவேன் அப்படின்ட்டு ஆட்சி வரைவுன்ட்டு ஒரு புத்தகத்தை வைக்கிறாரு. அந்த புத்தகத்தை எல்லாரும் வாங்கி படிங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நான் ஓட்டுக்கானவர்கள் அல்ல, இந்த நாட்டுக்கான பிள்ளைகள். நீங்க ஒரு தடவை ஒரு 5 ஆண்டு ஆட்சியை கொடுத்து பாருங்களேன், உலகத்தின் தலை சிறந்த நாடா தமிழ்நாடு வந்துடும்.